அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஸோ அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் என்னோட ஒப்பீனியன் என்னோட ப்ரெடிக்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு சில செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் காமனாக எக்ஸாம்ஸ் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே எக்ஸாம் கம்ப்ளீட்டான ஒரு 2 to 2.5 மந்த்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் ஈவென்ட் செமஸ்டர் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பேஸ் வைஸாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைம் எப்படி பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதனால் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டைம் வந்து நிறைய யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ February 24 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டருக்கு எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். மெஜாரிட்டியாக எல்லாருக்குமே வந்து அதான் லாஸ்ட்டாக வந்து எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகும் நவம்பர் டிசம்பர் 2024. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ஏப்ரல் லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப்ராக்சிமேட்டாக ஏப்ரல் லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. மெஜாரிட்டியாக வந்து ஏப்ரல் செகண்ட் வீக்குள்ளே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகலாம். இது என்னோட ஒப்பீனியன் தான். இன்னும் வந்து கரெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாதனால இது நம்மளாம் வந்து சும்மா வந்து ஒரு தோராயமாக சொல்லலாம். அஃபீஷியலாக வந்து இன்னொரு அப்டேட் கிடைக்கிறப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஏப்ரல் மந்த்துக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ இதில் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செமஸ்டரோட அகாடமிக் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் உங்களுக்கு மே மந்தோட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே கம்ப்ளீட் ஆகுது. ஜூன் மந்தில் வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பப்ளிஷ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த அப்டேட் கிடைக்கிறப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது என்னோட ப்ரெடிக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்கள் காலேஜில் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.